வணக்கம். வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஏழ்மையை அகற்ற ஏழைகளுக்கு அதிகாரம், பிரதமர் மோடி வலியுறுத்தல். 24 மணி நேரத்தில் உள் மாவட்டங்களில் கனமழை, தமிழக அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. மாற்றங்களுடன் மருத்துவ உலகை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும், பல் மருத்துவர்களிடையே டாக்டர் பாரிவேந்தர் பேச்சு. பலத்த பாதுகாப்புடன் கொண்டுவரப்பட்டார் சோட்டாராஜன். தில்லியில் சிபிஐ தீவிர விசாரணை. நாட்டில் ஏழ்மையை அகற்ற ஏழைகளுக்கு அதிகாரம் அளிக்கப்பட வேண்டியது அவசியம் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தில்லியில் 6வது பொருளாதார கருத்தரங்கை தொடக்கி வைத்து சிறப்புரையாற்றிய பிரதமர் மோடி, மத்திய அரசு மேற்கொண்டு வரும் பொருளாதார சீர்திருத்தங்கள் மூலம் நாட்டில் பெருமளவு மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். வங்கிக் கணக்கு இல்லாத சுமார் 19 கோடி பேருக்கு மக்கள் நிதி திட்டத்தின் கீழ் வங்கிக் கணக்கு தொடங்கப்பட்டு அதில் 26,000 கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார். உள்நாட்டு உற்பத்தியை பெருக்குவது நாட்டின் வளர்ச்சிக்கு மிக அவசியம் என்று குறிப்பிட்ட பிரதமர், இந்தியாவை வேலை தேடுபவர்கள் நாடாக இல்லாமல் வேலைவாய்ப்பை அளிக்கும் நாடாக மாற்ற வேண்டும் என்று தெரிவித்தார். Well-designed schemes and subsidies do have an important place, but empowering the poor is far more effective than empowering the poverty alleviation industry. தற்கொலை செய்து கொண்ட பஞ்சாப் மாநில விவசாயியின் குடும்பத்தினருக்கு வேலைவாய்ப்பு பெற்றுத்தர நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். பஞ்சாப் மாநிலத்திற்கு 2 நாள் பயணமாக சென்ற ராகுல் காந்தி தல்வாண்டி குருத்வாராவில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் கலந்து கொண்டார். விவசாயம் பொய்த்து போனதால் தற்கொலை செய்து கொண்ட ஜக்தேவ் சிங் குடும்பத்தினரை ராகுல் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். மேலும் ஃபரீத்கோட் மாவட்டத்தில் காவல்துறையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரையும் அவர் சந்தித்து ஆறுதல் கூறினார். தமிழகத்தின் கடலோர மற்றும் உள் மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய வானிலை ஆய்வு மைய இயக்குநர் SR ரமணன், தென்மேற்கு வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள மேலடுக்கு சுழற்சி காரணமாகவே தமிழகத்தில் பரவலாக மழை பெய்து வருவதாக தெரிவித்தார். அதிக அளவாக பாபநாசம், மேலணைக்கட்டு, பெருந்துறை ஆகிய இடங்களில் 50 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். அரபிக்கடலில் நீடித்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுப்பெற்று புயலாக மாறியுள்ளதாக கூறிய ரமணன், இதற்கு மேகென்று பெயரிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த அந்த மேலடுக்கு சுழற்சியானது அதே இடத்தில் நீடிக்கின்றது. இந்த மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக கடந்த 24 மணி நேரத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரை இந்த மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக கடலோர மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் நாம் மழை எதிர்பார்க்கலாம். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 4 அடி உயர்ந்துள்ளது. மேட்டூர் அணைக்கு வரும் நீர்வரத்து 40,261 கனஅடியாக அதிகரித்துள்ளது. தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்து வருவதால் அணையின் நீர்மட்டமும் உயர்ந்து வருகிறது. டெல்டா மாவட்டங்களில் மழை பெய்து வருவதால் பாசனத்திற்காக திறந்துவிடப்படும் தண்ணீர் 500 கனஅடியாக குறைக்கப்பட்டுள்ளது. அணையின் நீர்மட்டம் 70.96 அடியாகவும் நீர் இருப்பு 33.52 TMC-ஆகவும் உள்ளது. வடகிழக்கு பருவமழை காரணமாக ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணை நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. கடந்த 31ஆம் தேதி முதல் பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் அணையின் நீர்மட்டம் 61 அடியாக உயர்ந்துள்ளது. அணையின் முழு கொள்ளளவான 105 அடி. இன்று காலை நிலவரப்படி அணைக்கு வினாடிக்கு 5,944 கனஅடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. அணையின் நீர்மட்டம் 6 நாட்களில் 5 அடி உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் மின் உற்பத்திக்காக முக்குருத்தி, அப்பர் பவானி, போர்த்திமந்தி, பர்ன்வேலி, அவலாஞ்சி, எமரால்ட், பைக்காரா, பிலூர் ஆகிய அணைகள் உள்ளன. இந்த அணைகளில் உள்ள நீரை கொண்டு குந்தா மற்றும் சிங்காரா நீர்மின் திட்டங்களின் கீழ் உள்ள 12 மின் நிலையங்கள் இயக்கப்படுகின்றன.
வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் கடந்த சில நாட்களாக மாவட்டத்தில் கனமழை பெய்து வருவதால் அணைகளின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. இதனால் மின் உற்பத்தியும் அதிகரிக்கும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை இந்த முறை ரொம்ப அதிகமாகவே மழை பெஞ்சிருக்கு. இந்த மழை பெஞ்சனால குடிநீர் தேக்கங்கள், நீர் அணைகள், டேம்கள் எல்லாமே நிறைஞ்சிருக்கு. வழக்கத்துக்கு மாற இந்த மாதிரி அதிக அளவில் பெஞ்சனால குடிநீர் தட்டுப்பாடு இருக்காது. மேலும் இந்த கரண்ட் எடுக்கிறதுக்கு தேவையான டேம்களெல்லாம் நிரம்பி வழிகிறனால இந்த பற்றாக்குறை இருக்காதுன்னு சொல்லி நினைக்கிறேன். மதிமுக பொதுச் செயலர் வைகோவின் தாயார் மாரியம்மாள் உடல்நலக்குறைவால் இன்று காலமானார். அவருக்கு வயது 96. உடல்நலக்குறைவால் அவதிப்பட்டு வந்த மாரியம்மாள் நேற்று பாளையங்கோட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் இன்று காலையில் மூச்சு திணறல் ஏற்பட்டு அவர் உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த வைகோ தாயாரின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து மாரியம்மாளின் உடல் அவரது சொந்த ஊரான கலிங்கப்பட்டிக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. மாரியம்மாள் இறுதிச் சடங்குகள் நாளை காலையில் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வைகோவின் தாயார் மறைவுக்கு தமிழக முதல்வர் ஜெயலலிதா, திமுக தலைவர் கருணாநிதி, இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். மதிமுக பொதுச் செயலர் வைகோவின் தாயார் மறைந்த செய்தி கேட்டு மிகுந்த துயரம் அடைந்துள்ளதாக முதல்வர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். இந்த துயரத்தை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியையும் தைரியத்தையும் தங்களுக்கும் தங்கள் குடும்பத்தாருக்கும் இறைவன் அளிக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். மாரியம்மாளை இழந்து வாடும் தங்களுக்கும் தங்கள் குடும்பத்தாருக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதாக முதல்வர் ஜெயலலிதா இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். திமுக தலைவர் கருணாநிதி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், கலிங்கப்பட்டியில் வைகோ இல்லத்திற்கு சென்றிருந்த போது தாய் உள்ளத்தோடு தன்னை மாரியம்மாள் வரவேற்றதாக குறிப்பிட்டுள்ளார். வைகோவின் அரசியல் நடவடிக்கைகளுக்கு ஆதரவாகவும் அரவணைப்பாகவும் இருந்தவர் அன்னையார் மாரியம்மாள் என்று கூறியுள்ள கருணாநிதி, அவரது மறைவால் வாடும் வைகோ மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதாக கூறியுள்ளார். இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், வைகோவின் தாயார் மாரியம்மாள் காமராஜர், அண்ணா, எம்ஜிஆர், கருணாநிதி, ஜெயலலிதா உள்ளிட்ட பல அரசியல் கட்சி தலைவர்களின் மரியாதைக்குரியவராக திகழ்ந்தார் என குறிப்பிட்டுள்ளார். சொந்த ஊரான கலிங்கப்பட்டியில் டாஸ்மாக் மதுக்கடைக்கு எதிராக நடந்த போராட்டத்தில் மாரியம்மாள் கலந்து கொண்டதை நினைவு கூர்ந்துள்ள டாக்டர் பாரிவேந்தர், அவரை இழந்து வாடும் வைகோவுக்கும் அவரின் குடும்பத்தாருக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதாகவும் டாக்டர் பாரிவேந்தர் கூறியுள்ளார். வைகோவின் தாயார் மாரியம்மாள் உடலுக்கு மாநிலங்களவை திமுக உறுப்பினர் கனிமொழி நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், வைகோவின் அரசியல் வாழ்வுக்கு அவருடைய தாயார் முழு ஆதரவாக திகழ்ந்தார் என்று தெரிவித்தார். பொது வாழ்க்கையில் ஈடுபட்டுள்ள பெண்களுக்கு வைகோவின் தாயார் சிறந்த முன்னுதாரணமாக திகழ்ந்ததாகவும் கனிமொழி கூறினார். பல பெண்களுக்கு, பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக அவர் தன்னுடைய இறுதி மூச்சு இருக்கக்கூடிய வரையிலும் ஒரு முன்னுதாரணமாக அவர் வாழ்ந்திருக்கிறார். தன் வாழ்நாள் எல்லாம் ஒரு உறுதுணையாக, அது மட்டும் இல்லாமல் தானும் ஒரு போராளியாக எல்லா போராட்டங்களிலும் முன்னின்று இருந்த ஒரு தாய் இன்று நம்மோடு இல்லை என்பது மிகவும் வருந்தத்துக்குரியது. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மத்திய தொழிலக பாதுகாப்பு படையும் நீதிமன்ற வளாகத்தில் உள்ள மற்ற நீதிமன்றங்களுக்கு தமிழக காவல்துறையும் பாதுகாப்பு அளிக்கும் என்று முடிவெடுக்கப்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சுதாகரன் தலைமையில் உயர்நிலை பாதுகாப்பு குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. உயர்நீதிமன்றத்திற்கு மத்திய தொழிலக பாதுகாப்பு படையும் வளாகத்தில் உள்ள மற்ற நீதிமன்றங்களுக்கு காவல்துறையும் பாதுகாப்பு அளிக்கும் என்று முடிவெடுக்கப்பட்டுள்ளது. மத்திய படை பாதுகாப்பிற்கான ஏற்பாடுகள் தயாராகாததால் தமிழக காவல்துறையும் பாதுகாப்பு பணியை மேற்கொள்ளவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் வழக்கறிஞர்கள் சங்கத்தினர், பார் கவுன்சில் குழு, காவல்துறை ஆணையர் மற்றும் மத்திய பாதுகாப்பு படை குழுவினர் பங்கேற்றனர். சிட்டி சிவில் கோர்ட், ஸ்மால் காசஸ் கோர்ட் மற்றும் மற்ற கோர்ட்டுகளில் பிராக்டிஸ் செய்பவர்கள் வழக்கம் போல அவர்களெல்லாம் தமிழக போலீசாரின் கட்டுப்பாட்டிலே உள்ளே செல்வார்கள். இங்கு உயர்நீதிமன்றத்தை பொறுத்தவரை 2 பேரும், தமிழக காவல்துறையும் சிஎஸ்எஃப்பும் 2 பேரும் இணைந்து இந்த காவல் பணியில் ஈடுபடுவார்கள் என்று இன்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நடைமுறைப்படுத்தும் பொழுது ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டால் அந்த பிரச்சனை தீர்ப்பதற்காக சில வழிமுறைகளையும் இந்த இன்றைய கூட்டத்திலே முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதனிடையே சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி 16 கோடியே 60 லட்சம் ரூபாயை வரவோலையாக மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு தமிழக அரசு அனுப்பியுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மத்திய படையினர் 650 பேரை 6 மாத காலத்திற்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த வைப்புத் தொகை செலுத்தப்பட்டுள்ளதாக தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
மருத்துவ உலகில் ஏற்படும் புதிய மாற்றங்களை மருத்துவர்கள் உள்வாங்கி மருத்துவத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக நிறுவனர் வேந்தரான டாக்டர் பாரிவேந்தர் அழைப்பு விடுத்துள்ளார். சென்னை தேனாம்பேட்டையில் 3 நாள் பன்னாட்டு பல் மருத்துவ கருத்தரங்கம் இன்று தொடங்கியது. கருத்தரங்கை தொடக்கி வைத்து எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக நிறுவனர் வேந்தரான டாக்டர் பாரிவேந்தர் சிறப்புரையாற்றினார். சிகிச்சைக்காக வரும் நோயாளிகளை மருத்துவர்கள் பண்புடன் நடத்த வேண்டும் என்று குறிப்பிட்ட டாக்டர் பாரிவேந்தர் பல் மருத்துவத்தை மேம்படுத்தவும் பல்வேறு புதிய கண்டுபிடிப்புகளை கொண்டுவரவும் ஆய்வுப் பணியில் மருத்துவர்கள் ஈடுபட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். Let us hope we all work together for the development and improvement of the dental education. Of course, a meet like this, global meet, is very, very essential. Not only in dental, for any part of education or any section of education, day in and day out, new developments are taking place. It is with regard to science, dental science, dental equipments, and also medicines. In every corner of your dentistry, the developments are day in and day out, it is taking place. இந்த கருத்தரங்கில் பல் மருத்துவ கவுன்சில் தலைவர் டாக்டர் மஜும்தார், விழா ஒருங்கிணைப்பாளர் கே ராஜா, தமிழ்நாடு நல்வாழ்வுத்துறை முதன்மை செயலர் ராதாகிருஷ்ணன் உட்பட பல் மருத்துவர்கள் பலர் கலந்து கொண்டனர். தில்லிக்கு கொண்டுவரப்பட்ட சோட்டாராஜனிடம் மத்திய புலனாய்வுத்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். பல்வேறு வழக்குகளில் தேடப்பட்டு வந்த சோட்டாராஜனை இந்தோனேஷிய காவல்துறையினர் நேற்று சிபிஐயிடம் ஒப்படைத்தனர். இதனைத் தொடர்ந்து சிறப்பு விமானம் மூலம் சோட்டாராஜன் இன்று காலை தில்லிக்கு கொண்டுவரப்பட்டார். குண்டு துளைக்காத அம்பாசிடர் காரில் பலத்த பாதுகாப்புடன் சிபிஐயின் தலைமை அலுவலகத்திற்கு அவரை அழைத்து வந்தனர். அங்குள்ள விசாரணை கைதிகளுக்கான சிறையில் அடைக்கப்பட்ட சோட்டாராஜனுக்கு முதற்கட்டமாக மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிபிஐ சிறப்பு நீதிபதி முன் ஆஜர்படுத்தப்பட்ட சோட்டாராஜனை காவலில் எடுத்த சிபிஐ விரிவான விசாரணையை மேற்கொண்டுள்ளது. மறுமலர்ச்சி ஏற்படுத்தும் சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பு. திருநங்கை பிரித்திகா யாஷினி மகிழ்ச்சி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. தமிழகம் முழுவதும் மலிவு விலையில் துவரம் பருப்பை விற்பனை செய்ய தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் சூரிய ஒளி மின் உற்பத்திக்கு அனுமதி பெறுவதில் முறைகேடுகள் நடைபெறுவதாக தெரிவித்தார். எனவே இது தொடர்பான அனைத்து ஒப்பந்தங்களையும் தமிழக அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். குறிப்பிட்ட மாவட்டங்களில் மட்டுமே மலிவு விலையில் பருப்பு விற்கப்படுவதாகவும் டாக்டர் ராமதாஸ் தெரிவித்தார். பருப்பு கிலோ 110 என்ற விலையில் சென்னை, மதுரை, திருச்சி, கோவை இந்த 4 மாநகரங்களில் மட்டும் விற்பனை செய்யப்படுகிறது. மற்ற 8 மாநகராட்சிகளிலும் தமிழகத்தின் மற்ற பகுதிகளிலும் மலிவு விலை பருப்பு விற்பனை செய்யப்படவில்லை. தமிழக அரசின் இந்த போக்கு கண்டிக்கத்தக்கது. புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியின் தாயார் பாஞ்சாலி அம்மாள் உடல்நலக்குறைவு காரணமாக இன்று மாலை காலமானார். அவருக்கு வயது 95. கடந்த ஒரு வாரமாக புதுச்சேரி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அவர் அனுமதிக்கப்பட்டிருந்தார். எனினும் இன்று மாலை 5 மணிக்கு சிகிச்சை பலனின்றி பாஞ்சாலி அம்மாள் காலமானார். அவருக்கு 2 மகன்களும் 3 மகள்களும் உள்ளனர். அவருடைய உடல் திலாசுப்பேட்டையில் உள்ள முதல்வர் ரங்கசாமியின் இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. நாளை மாலை 4 மணிக்கு சண்முகாபுரம் இடுகாட்டில் பாஞ்சாலி அம்மாளின் உடல் அடக்கம் நடைபெற உள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பு திருநங்கைகள் வாழ்வில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தும் என நீதிமன்றத்தின் மூலம் போராடி உதவி ஆய்வாளர் பணியிடம் பெற்ற திருநங்கை பிரித்திகா யாஷினி கூறியுள்ளார். காவல் உதவி ஆய்வாளர் பணிக்கு விண்ணப்பித்திருந்த திருநங்கை பிரித்திகா யாஷினியின் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது. உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் உடல் தகுதி மற்றும் நேர்காணலில் அவர் கலந்து கொண்டாலும் அவர் தேர்வு செய்யப்படவில்லை. இது தொடர்பான வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி SK கவுல் தலைமையிலான ஆயம் பிரித்திகா யாஷினிக்கு உதவி ஆய்வாளர் பணியிடம் வழங்க உத்தரவிட்டது. திருநங்கைகளை 3ஆம் பாலினம் என்ற பிரிவில் வேலைக்கு எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தது. தீர்ப்பு பற்றி செய்தியாளர்களுடன் பேசிய பிரித்திகா யாஷினி திருநங்கைகள் வாழ்வில் மறுமலர்ச்சி ஏற்படுத்தும் வகையில் தீர்ப்பு அமைந்துள்ளதாக குறிப்பிட்டார்.
இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு திருநங்கை காவல் உதவியாளராக பணியேற்க போகிறேன்னு நினைக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பெசிஃபிக்காக எனக்கு மட்டும் ஒரு சீட் அலாட் பண்ண சொல்லி எனக்கு கோர்ட்டில் ஆர்டர் போடுற உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நேரத்தில் இந்த வெற்றி எனக்கு கிடைச்ச வெற்றியாக இல்லாமல் என்னுடைய திருநங்கை சமுதாயத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெற்றி. மக்கள் கலை இலக்கிய கழக பாடகர் கோவனை 2 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க குற்றப்பிரிவு காவல்துறைக்கு சென்னை பெருநகர நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. தமிழகத்தில் முழு மதுவிலக்கை வலியுறுத்தி பாடிய கோவன் கடந்த 30ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். இதற்கு பல்வேறு அமைப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் இன்று சென்னை பெருநகர குற்றவியல் நீதிமன்றத்தில் கோவன் ஆஜர்படுத்தப்பட்டார். கோவனை 5 நாட்கள் காவலில் விசாரிக்க அரசு தரப்பு வழக்கறிஞர் அனுமதி கோரினார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி கணேசன் 2 நாட்கள் காவலில் எடுத்து கோவனை விசாரிக்க தமிழக குற்றப்பிரிவு காவல்துறையினருக்கு அனுமதி அளித்தார். தீபாவளி திருநாளையொட்டி சொந்த ஊர்களுக்கு செல்பவர்களுக்காக சிறப்பு பேருந்துகள் சென்னை கோயம்பேட்டில் இருந்து இன்று முதல் இயக்கப்படுகின்றன. இது பற்றிய விவரங்களை தருகிறார் செய்தியாளர் கோபிநாத். தீபாவளி திருநாளை முன்னிட்டு சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து வெளி மாநிலங்கள் மற்றும் வெளி மாவட்டங்களுக்கு செல்லும் சிறப்பு பேருந்துகள் இன்று காலை முதல் இயக்கப்பட்டு வருகின்றன. இதற்காக 25 சிறப்பு முன்பதிவு மையங்கள் அமைக்கப்பட்டு பயணிகளுக்கு பயணச்சீட்டு வழங்கப்பட்டு வருகின்றன. கூட்ட நெரிசலில் திருட்டு சம்பவம் ஏதும் நடைபெறாமல் இருப்பதற்காக ஆங்காங்கே காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர். மேலும் பயணிகளுக்கு வசதியாக கோயம்பேடு பேருந்து நிலைய வாயிலில் சிறப்பு வழிகாட்டி பதாகைகள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் ஆங்காங்கே சிறப்பு விசாரணை மையங்களும் பயணிகளின் வசதிக்கேற்ப அமைக்கப்பட்டுள்ளன. பஸ்ஸு கிடைக்காதுன்னு நினச்சி பயங்கர கூட்டமாக இருக்கும் அப்படின்ற கண்டிஷனில் வந்தோம். ஆக்சுவலாக என்னால் புக் பண்ண முடியல. சரி போனாட்டு சிரமமாக இருக்கும்னு நினச்சி வந்தோம். பஸ்ஸுக்கு நிறையா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் நிறையா இருக்குது. அதனால் பதட்டம் இல்லாத பொறுமையாக எல்லாம் குடும்பத்தோடு சந்தோஷமாக ஊருக்கு போய் வர ஒரு சாதகமான சூழ்நிலை இப்போ அமைஞ்சிருக்கு. ரிசர்வ் பண்ணி கிளம்பி போயிட்டுருக்கோம். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நான் வர்றப்ப இந்த மாதிரி எந்த ஸ்பெஷல் எதுவுமே இல்லை. இந்த டைம் பார்த்தீங்கன்னா பேசஞ்சருக்காக நிறையா ஸ்பெஷல் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த பிளாட்ஃபார்மில் எந்தெந்த பஸ்ஸு நிற்கிது, எந்தெந்த பேசஞ்சர் எங்கெல்லாம் போகலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது பேசஞ்சருக்கு. அதிகப்படியான பேருந்துகள் இயக்கப்படுவதால் மக்கள் சிரமமின்றி பயணத்தை மேற்கொண்டு வருகின்றனர். வேந்தர் செய்திகளுக்காக சென்னையிலிருந்து கோபிநாத். கோயம்புத்தூர் அரசு மருத்துவமனையில் டெங்கு மற்றும் பன்றிக் காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட 2 சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கோயம்புத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு இதுவரை 7 பேர் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கோயம்புத்தூரை அடுத்த புளியகுளம் பகுதியைச் சேர்ந்த 14 வயது சிறுவன் இன்று அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் பன்றிக் காய்ச்சலுக்கு ஏற்கனவே ஒருவர் இதே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். கோவை சுந்தராபுரம் பகுதியைச் சேர்ந்த சுனையா என்பவர் பன்றிக் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு அனுமதிக்கப்பட்டுள்ளார். 8 பேர் டெங்கு காய்ச்சல், 2 பேர் பன்றிக் காய்ச்சலால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவ அலுவலர்கள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே காஞ்சிபுரத்தில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட கல்லூரி மாணவி ஞானவள்ளி சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். எனினும் சிகிச்சை பலனின்றி மாணவி உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் பகுதியில் நகராட்சி சார்பில் சுகாதார குழு அமைக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. ஒரு வாரமாக ஜுரம் இருந்துகிட்டே இருந்தது. அங்கே ரொம்ப சீரியஸாக இருக்குன்னு சென்னை ஜிஹெச்சில் கூட்டு சேர்த்தாங்க. ஒரு 3 நாள் அன்கான்ஷியஸில் தான் இருந்துகிட்டே இருந்தா. நேற்று தான் பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் நான் போய் வாங்கிட்டு வந்தேன். அதில் பார்த்தேன் டெங்கு ஃபீவர் இருக்குது, பாசிட்டிவ் பை எலிசா டெஸ்ட்னு போட்டுருந்தாங்க. இன்றைக்கி தான் இறந்துட்டாங்க. சிவகங்கையில் புனித காணிக்கை அன்னை அருட்சகோதரிகள் சபை சார்பில் துறவற ஆண்டை கொண்டாடும் 3 நாள் நிகழ்ச்சி தொடங்கியுள்ளது. போப் பிரான்சிஸ் வரும் 30ஆம் தேதி முதல் அடுத்த ஆண்டு பிப்ரவரி 2ஆம் தேதி வரை உள்ள காலத்தை துறவற ஆண்டாக கொண்டாட உத்தரவிட்டுள்ளார். கடந்த காலத்தை நன்றியுடன் நினைப்பது, நிகழ்காலத்தை ஆர்வத்துடன் வாழ்வது, எதிர்காலத்தை நம்பிக்கையோடு அரவணைப்பது துறவற ஆண்டின் நோக்கமாகும். இதன்படி சிவகங்கையில் புனித காணிக்கை அன்னை அருட்சகோதரிகள் சபை சார்பில் துறவற ஆண்டை கொண்டாடும் 3 நாள் நிகழ்ச்சி தொடங்கியுள்ளது. இந்நிகழ்ச்சியில் 37 ஊர்களைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட புனித காணிக்கை அன்னை அருட்சகோதரிகள் பங்கேற்று வருகின்றனர். அருட்சகோதரிகள் இங்கு அமைந்துள்ள ஆன்மீக கண்காட்சி அனைவரையும் கவர்ந்து வருகிறது. திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாதர் திருக்கோவில் மகா சம்பரோக்ஷணம் தேதி மாற்றப்பட்டுள்ளதாக கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாதர் திருக்கோவிலின் முதற்கட்ட சம்பரோக்ஷணம் செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி நடைபெற்றது. 2ஆம் கட்ட சம்பரோக்ஷணம் வரும் 23ஆம் தேதி நடைபெற உள்ளதாக கோவில் நிர்வாகம் ஏற்கனவே அறிவித்திருந்தது. இதனிடையே டிசம்பர் 10ஆம் தேதி ஏகாதசி திருவிழா தொடங்குகின்றது. 21ஆம் தேதி பரமபத வாசல் திறப்பு நடைபெற உள்ளது. இதனால் அருள்மிகு அரங்கநாதர் திருக்கோவில் 2ஆம் கட்ட சம்பரோக்ஷணம் முன்னதாகவே வரும் 18ஆம் தேதி நடைபெறும் என கோவில் நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டி
142 ரன்கள் எடுத்து இந்தியா முன்னிலை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். சிரியாவில் ஐஎஸ் தீவிரவாத அமைப்பு மற்றொரு கிளர்ச்சி குழு மீது வேதியியல் ஆயுதங்களை பயன்படுத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சிரியாவில் அதிபர் பஷர் அல் ஆசாத்திற்கு எதிராக ஐஎஸ் தீவிரவாதிகள் உட்பட பல்வேறு கிளர்ச்சி குழுக்கள் போர் நடத்தி வருகின்றன. இதில் அலப்போ நகரின் அருகே உள்ள மாரியா பகுதியில் ஒரு கிளர்ச்சி குழு மீது ஐஎஸ் தீவிரவாதிகள் சல்பர் மாஸ்டர் ரசாயன ஆயுதங்களை பயன்படுத்தியதை ரசாயன ஆயுதங்களுக்கு எதிரான OPCW அமைப்பு உறுதிப்படுத்தியுள்ளது. இதில் 2 பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. இதற்கு முன் ஈராக்கில் குர்து போராளிகள் மீது ஐஎஸ் தீவிரவாதிகள் நடத்திய ரசாயன தாக்குதலில் 35 போராளிகள் ஏற்கனவே பாதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது இன்னிங்ஸில் இந்திய அணி 142 ரன்கள் முன்னிலையில் பெற்றுள்ளது. மொகாலியில் நேற்று தொடங்கிய இரு அணிகளுக்கிடையிலான இந்த போட்டியில் டாஸ் வென்று பேட்டிங் செய்த இந்தியா 201 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆனது. பின்னர் பேட்டிங் செய்த தென்னாப்பிரிக்கா நேற்றைய ஆட்ட நேர முடிவில் 2 விக்கெட் இழப்பிற்கு 28 ரன் எடுத்திருந்தது. இன்று 2ஆம் நாள் ஆட்டத்தை தொடங்கிய அந்த அணியின் வீரர்கள் அஸ்வினின் சுழற்பந்து வீச்சில் அடுத்தடுத்து வெளியேறினர். ஆம்லா 43 ரன்னுக்கும் டிவிலியர்ஸ் 63 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தனர். எஞ்சிய வீரர்கள் சொற்ப ரன்களில் வெளியேற தென்னாப்பிரிக்க அணி 184 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆனது. அஸ்வின் 5 விக்கெட்டை வீழ்த்தினார். 2வது இன்னிங்ஸை தொடங்கிய இந்திய அணியில் முரளி விஜய் 47 ரன்னுக்கும் தவான் ரன் ஏதும் எடுக்காமலும் ஆட்டமிழந்தனர். ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி 2 விக்கெட் இழப்பிற்கு 125 ரன் எடுத்திருந்தது. இதனால் 2வது இன்னிங்ஸில் இந்திய அணி 142 ரன் முன்னிலை பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஏழ்மையை அகற்ற ஏழைகளுக்கு அதிகாரம், பிரதமர் மோடி வலியுறுத்தல். 24 மணி நேரத்தில் உள் மாவட்டங்களில் கனமழை, தமிழக அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. மாற்றங்களுடன் மருத்துவ உலகை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும், பல் மருத்துவர்களிடையே டாக்டர் பாரிவேந்தர் பேச்சு. பலத்த பாதுகாப்புடன் கொண்டுவரப்பட்டார் சோட்டா ராஜன், தில்லியில் சிபிஐ தீவிர விசாரணை. இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணிக்கு கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.